வெல்கம் டு ஆல்ஸ் அகாடமி. ஐம் யுவர் தேவிகா மேம். நம்ம ஒரு கனெக்டிங் லிங்க் பார்க்க போறோம். எதுக்கு அப்படின்னா ஜெனட்டிக் கோட் இருக்கு, ஆல்ரெடி எல்லாம் ரெடி. எம்ஆர்என்ஏ இருக்கு, எம்ஆர்என்ஏல எப்படி ஜெனட்டிக் கோட் படிக்கணும்னு சொல்லிட்டு மூணு நைட்ரோஜன் பேசிஸ் ஒன்னா சேர்த்து ஒரு கோடான்னு சொல்லுவோம். கோடான் எம்ஆர்என்ஏ இஸ் ரெடி. இப்ப யாரு வேணும் இந்த கோடான படிச்சுட்டு அமைனோ ஆசிட கேரி பண்ணி அந்த எம்ஆர்என்ஏ கிட்ட கொண்டு வந்து ஒரு அமைனோ ஆசிடா லிங்க் பண்ணணும். இந்த லிங்கிங் அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்லேஷன் அமைனோ ஆசிட் எல்லாம் லிங்க் பண்ணி புரோட்டீனா ஃபார்ம் பண்ணும்ல, அந்த அமைனோ ஆசிடை யாரு கோடு படிச்சுட்டு அந்த அமைனோ ஆசிட் கொண்டு வர்றது அப்படின்ற அந்த மாலிகுலை பத்தி தான் படிக்க போறோம். யார் அப்படின்னா தட் இஸ் ப்ரீ ஆர்என்ஏ, தட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ. டிரான்ஸ்பர் ஆர்என்ஏக்கு ரெண்டு சூப்பர் ஃபங்க்ஷன்ஸ் அது பண்ணும், ரெண்டு கரெக்ட் சீக்வன்சஸ் அது கேரி அவுட் பண்ணும். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் ஆன்டி கோடான் லூப்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இன்னொன்னு அமைனோ ஆசிட் ஆக்செப்டார் எண்ட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ஆன்டி கோடான் லூப்னா என்ன அப்படின்னா கோடை படிக்கணும்ல, இந்த கோடான படிக்கிறதுக்கு கோடான் இருக்குன்னா அதுக்கான ஆப்போசிட்கான கோடான் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா டிஆர்என்ஏ வச்சிருப்பாங்க. That's why that is known as anti-codon, which is opposite to the codon which is present on mRNA. இந்த கோடான் எங்க இருக்கு? mRNA மேல இருக்கு. இதுக்கான கான்ட்ராஸ்டான கோடான் தான் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா டிஆர்என்ஏ வச்சிருப்பாங்க. That loop is known as anti-codon loop. ஆன்டிகோடான் படிச்சிருச்சு. அந்த ஆன்டிகோடான் படிச்சதுக்கு அப்புறமா யாரோட போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த ஆன்டிகோடானுக்கு ஸ்பெசிபிக் அமைனோ ஆசிட் இருக்கும்ல, each that goes and binds with the particular amino acid. இப்ப அந்த ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். பாருங்க, tRNA has two loops. One is anticodon loop, the other one is amino acid acceptor end. Anticodon loop has as the basis complementary to the codon which is opposite to the codon. இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா amino acid acceptor end. This amino acid acceptor end goes and binds with the amino acid. Okay, இன்னொரு விஷயம் பாருங்க, this tRNA is specific for each amino acid. ஒரு அமைனோ ஆசிட்க்கு ஒரு tRNA இருக்கும். This is specific to amino acids. Okay, phenylalanine இருக்கு, alanine இருக்கு, val இருக்கு. Each amino acid will have its specific tRNA. The next thing, no tRNAs are present for stop codon. Okay வா, stop codon UAA, UGA இங்க ஏதோ ஒன்று வந்துருச்சு, UAA இருக்குன்னா இந்த UAAக்கு எதனால UAA எந்த ஒரு அமைனோ ஆசிட கோட் பண்ணாதுன்னா this does not have tRNA to carry amino acid. Stop codons do not have tRNAs. That's why it does not code for any amino acids. Next, this tRNA is of two types. 2D dimensional ஒரு ஷேப்பும் 3D dimensional tertiary structureல இன்னொரு ஷேப்பும் காமிக்கும். 2 dimensional பார்த்தோம் அப்படின்னா it shows clover leaf shape. It has 5' end, 3' end, whereas the 3' end is known as amino acid acceptor end, where the amino acids binds here. The other end is known as anticodon. This anticodon end reads the codon on mRNA. mRNA ல இருக்க கோடான்ஸ் படிக்கிறது யாரு அப்படின்னா this anticodons which is present in the tRNA. இது எல்லாமே ஸ்டெபிலிட்டிக்காக, இந்த tRNA ஓட ஸ்டெபிலிட்டிக்காக டி லூப்லாம் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3 dimensional பார்த்தோம் அப்படின்னா it shows inverted L shape. Normal L is this shows inverted L shape. This also have anticodon end. It also has 5' and 3' end. 3' end is known as amino acid acceptor site. இது ரெண்டும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கோடான்ல இருக்க கோடானை படிச்சுட்டு கோடானுக்கான ஆன்டி கோடான் சீக்வன்ஸ் வச்சிருக்கோம். அந்த ஆன்டி கோடான் தான் ஹெல்ப் பண்ணும் இந்த கோடான் படிக்கிறதுக்கு. படிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான அமைனோ ஆசிட எடுத்துட்டு mRNA கிட்ட சேர்க்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த tRNA பத்தி நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல நல்லாவே பிரீஃபா படிப்போம். ஓகே, சும்மா this is the link. I have to explain this inverted and L shape. இந்த ஷேப்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. க்ளோவர் லீஃப் ஷேப்னா என்ன, இன்வெர்டட் L ஷேப்னா என்ன அப்படின்றதுக்காக. That's why I posted this. Thank you everyone.